36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. பிரதமர் மோடி சென்னை வருகையை ஒட்டி நாளை மற்றும் நாளை மறுநாள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சென்னை பெருநகர காவல்துறை எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கினார். வணக்கம் சசிதரன், மேலும் என்னென்ன கட்டுப்பாடுகள் எல்லாம் பிரதமர் வருகையை ஒட்டி அமல்படுத்தப்பட இருக்கிறது? பிரதமர் மோடி வருகையை ஒட்டி சென்னையில் நாளை மற்றும் நாளை மறுநாள் 2 நாட்கள் ஆளில்லா விமானம் ட்ரோன் பறக்க சென்னை பெருநகர காவல்துறை தடை விதித்திருக்கிறது. பிரதமர் மோடி வருகையை ஒட்டி பெரியமேட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு 2023 துவக்கி வைப்பதற்காக நாளை மாலை சென்னைக்கு வருகை தருகிறார் பாரத பிரதமர் மோடி. நாளை முதல் நாளை மறுநாள் வரை சென்னையில் இருக்கக்கூடிய நிலையில 1973ஆம் ஆண்டு குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 140 கீழ் ட்ரோன்கள் ரிமோட் மூலம் இயக்கப்படும் மைக்ரோ லைட் ஏர்கிராப்ட், பாராகிளைடர்ஸ், பாரா மோட்டார் ஹேண்ட் கிளைடர்ஸ், ஏர்போர்ட் பலூன்கள் போன்றவற்றை சென்னை பெருநகர காவல் எல்லையில் பறக்க தடை விதித்து 1/1/2024 முதல் 29/2/2004 வரை தடை செய்யப்பட்ட ஆணை ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. இந்நிலையில பாதுகாப்பு காரணங்களுக்காக சென்னை பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளான சென்னை சர்வதேச விமான நிலையம், INS அடையார் கடற்படை தளம், ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கம், பெரியமேடு மற்றும் ராஜ்பவன் சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்திலும் விளையாட்டு அங்கிருந்து ராஜ்பவன் வரையிலும், ராஜ்பவனில் இருந்து சர்வதேச விமான நிலையம் வரையிலும் பாரத பிரதமர் மோடி செல்லும் பாதுகாப்பு வாகனம் செல்லும் வழித்தடங்கள் அனைத்துமே சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ரெட் ஜோன் என்று சொல்லக்கூடிய அந்த சிவப்பு மண்டலம் அறிவிக்கப்பட்டு அந்த பகுதிகளிலும் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடங்கள், பிரதமர் மோடி தங்கும் ராஜ்பவன் இடம் என அனைத்திலும் ட்ரோன் கேமராக்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறை நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைமுறை இருக்கும் எனவும் மோடி இங்கிருந்து மற்ற மாவட்டங்களுக்கு செல்லும் வரை சென்னை பெருநகர காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதிகளில் ட்ரோன் கேமராக்கள் திறக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சசிதரன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com.